அர்பன் மாடர்ன் ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா BMW உங்களுக்காக C02 ஒரு அருமையான கூல் EV பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி இருக்கிற BMW C02 ஹைலைன். இந்த வண்டி உங்களுக்காக என்ன ஆஃபர் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் உங்கள் பெர்ல்வின். வெல்கம் டு Drivespark தமிழ். இப்போ நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LED ஹெட்லைட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் 2 ப்ரொஜெக்டர் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒயிட் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 37mm USD கோல்ட் பிளேட்டட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூல் லுக்கிங் அழகான ஒரு மேக் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் 110 செஷன் டயர்ஸ் அண்ட் பேக்கில் 150 செஷன் டயர்ஸ் ஃப்ரம் மெச்சிலின் உங்களுக்காக BMW C02லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா BMW பிராண்டிங் வந்து 3 இடத்துல இருக்குது. அந்த லோகோ ஒன்று வந்து இந்த சீட் இந்த இடத்துல BMW லோகோ எம்போஸ்டில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் BMW லோகோ 2 இடத்துல இருக்குது. அண்ட் C02 வந்து ஒரு 2 இடத்துல வந்து இது கொடுத்து ஒன்று இந்த ஃப்ளாப்பில் வந்து C02 அந்த இது கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் மக்காட்லேயும் இந்த இடத்துல வந்து C02 பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே C02 ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஹைலைன்னு சொல்லி ஒரு மாடல் BMWவில். இந்த வண்டியில் மட்டும் தான் உங்களுக்கு கிராஃபிக்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த C02ஓட நேம் எதுனால இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா C stands for கூல் எலக்ட்ரிக் பைக் அண்ட் கான்செப்ட் எலக்ட்ரிக் பைக் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனால தான் வச்சுருக்கேன். அண்ட் 02 இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CE04 வச்சுருக்கேன். அது 400cc கேட்டகரிக்கு. இந்த 0200 பார்த்தீங்கன்னா 200cc செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கரான ஒரு வீல் பேஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சைடு ஸ்விங்காம் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அண்ட் இந்த டெயில் லைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு BMW GS 310லலாம் வரக்கூடிய அந்த டெயில் லைட் அண்ட் அதில் வரக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் தான் இதில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கிராப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுக்கு மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஹேவ் அ க்யூட் லிட்டில் TFT டிஸ்பிளே BMW வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டரும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. சுவிட்ச் பில்ட் குவாலிட்டி BMW நெவர் காம்ப்ரமைஸ் அவங்களோட குவாலிட்டியில். BMW நேம் கேட்டாலே வந்துட்டு டிரைவர்ஸ் கார் அப்படின்னு எல்லாருமே தெரியும். ஏன்னா அவங்களோட ஹேஷ்டேக் வந்து மேக் லைஃப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்துருக்க வண்டி வந்து ஒரு டிரைவர்ஸ் பைக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்துட்டு பேட்டரி பேக்கில் பார்த்தீங்கன்னா 3.98 kW per hour பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 RPM பீக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரஷ்லெஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெல்ட் ட்ரைவ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 bhp அண்ட் 55 Nm டார்க் அட் பீக் RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் பிரேக்ஸ் பார்த்து சொல்லணும்னா சேஃப்டி ஆஸ்பெக்டில் வரும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ABS கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு காம்பி பிரேக்கிங் சிஸ்டமில் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ஓவரால் இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 745mm வருது. ரைடிங் ஃபீல் பற்றி கேட்டிங்கன்னா ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற ஃபீல் இருக்காது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற ஃபீலும் இருக்காது. ஒரு சைக்கிள் ஓட்டுற ஃபீலும் இருக்காது. ஃப்ளாஷ் மோட் போட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா பேக் ஓப்பன் த த்ராட்டில் இட் ஆக்ட்ஸ் லைக் அ ஸ்போர்ட் பைக் அந்த செக்மெண்ட்டில். இல்லை எனக்கு ஒரு நார்மல் க்ரூசிங்காக இது பண்ணால் கூட அந்த இடத்துல இருக்குது. ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்டைல். இது நல்ல கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த வண்டியில் உள்ள ரீஜன் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் ஃப்ளோ மோட்லேயும் போடும்போதும் ஃப்ளாஷ் மோடில் அந்த ரீஜன் நல்ல பைட் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரீஜன் அதாவது ஃப்ளாஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிடென்ட் விட்ட உடனே வந்து ரீஜன் வந்து அந்தளவுக்கு ஆக்டிவேட் ஆகி ஒரு கியர் என்ஜினில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கியர் விட்டா எப்படி இருக்கும் அந்த ஒரு இன்ஜின் பிரேக்கிங் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீஜன் இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து 0.9 kW அண்ட் 1.5 kW சார்ஜர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 0.9 kWல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 5 hours அரௌண்ட் எடுக்குது. பட் அதே இது 20 to 80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours 40 minutes கிட்ட எடுக்குது. இந்த 1.5 kW சார்ஜரில் தான் ஒரு மேஜிக் நடக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா 0 to 100 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 hours உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுது. அண்ட் உங்களுக்கு 20 to 80% பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes ஆல்மோஸ்ட் சார்ஜ் ஆயிடுது. அண்ட் இந்த இதில் சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும். இதோட ரைடிங் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இருங்க.
வெல் இப்போ இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லீக்காக அழகாக ஸ்டைலிங்காக இருக்குது. வெல் என்ன மாதிரி ஒரு ப்ராட் டைப்பாக ஒரு ப்ளஸ் சைஸில் இருக்கிறீங்கன்னா வெல் இந்த சீட் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட், வெல் என்னோடய ஹைட் பார்த்தீங்கன்னா 6 feet. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் இதில் உட்காந்துருக்கிறேன். அந்த இடத்துல எந்த இதுவுமே இல்லை. பட் உங்களுக்கு ஒரு ப்ராடடாக நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் ஓட்டினீங்கன்னா இந்த சீட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஃப்ளாஷ் மோட் போட்டுட்டு வேக் ஓப்பன் த்ராட்டில் பண்ணிங்கன்னா வண்டி ஜிப் அப்படின்னு போகுது. ஸோ வண்டி முன்னாடி போகிறது, நான் பின்னாடி போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எகெயின் என்னென்னா இந்த சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது இங்கேருந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். வெல் யூஸ்வலாக இப்படி ஒரு சின்ன ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் பின்னாடி போக மாட்டேன். ஸோ அந்த இடத்துல ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படியே தான் ஒட்டி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரைடர்ஸ் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஃப்ரண்ட்லையும் இல்லாமல் ரொம்ப பேக்லையும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. பட் நம்மளை மாதிரி உள்ள ஒரு டால் ரைடராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே இருந்துச்சுன்னா இந்த ஃபுட் பேக் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெக் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லாட்டின்னா கொஞ்சம் இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் மோடில் இருக்கும். உங்களுக்கு வந்து தை வச்சு இந்த க்ரிப் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப நிம்பிளாக இருக்குது. வெல் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 148 kg தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யாப்பா லிஃப்ட் ஆகலை, பட் ஸ்டில் ஹெவி ஃபீலிங் இருக்குது. ஏன்னா 148 kg இல்லையா. அண்ட் டிஸ்பிளே பற்றி சொல்லணுன்னா செம்ம கிளாரிட்டியாக ரொம்ப விசிபிளாக இருந்துச்சு. வெல் அதோட ரீஜன் எதுவாக இருக்கட்டும், பவரிங் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருந்து. அடுத்தது சஸ்பென்ஷன் பற்றி சொல்லணும். ஸோ சஸ்பென்ஷன் சொல்லும் போது என்னோடய வெயிட்டுக்கு நல்லாவே இருந்துச்சு. நான் வந்து ஒரு சில இடத்துல அப்படி ஜம்பாக இறங்கிச்சு, அந்த இடத்துல கூட அதில் கம்ஃபர்ட்டாக அப்படியே கம்ப்ரஸ் ஆகிட்டு ரீபவுண்ட் கூட அப்படி உதறல, அப்படி மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த இடத்துல நல்லா இருந்துச்சு. பட் ஒரு சிலர் வந்து அதர் ஜேர்னலிஸ்ட் அதர் பீப்புள் சொல்லும்போது அவங்களுக்கு சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஓட்டின வண்டியில் நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 step சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஆஃப் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வண்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் யூ கெட் திஸ் அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்டபிள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 step அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ இந்த ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோன் சொல்லி ஒரு பிராண்டில் இருந்து தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எகெயின் பிரேக்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஹீட்டர் கிரிப் பட்டன் அமுக்கினீங்கன்னா இந்த கிரிப் ஹீட்டர் கிரிப்ஸாக மாறிடும். அண்ட் ஈஸியாக நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது இதில் மோட் பட்டன் இருக்குது, ஜஸ்ட் அமைக்கினீங்கன்னா அந்த மோடில் ஈஸியாக நீங்கள் எந்த மோடுக்கு வேணால் டக்குன்னு மாற்றிடலாம். அண்ட் அடுத்த ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது சொல்லணுன்னா இந்த லைட்ஸ், உண்மையிலே இந்த லைட் வந்து நல்லா விசிபிளாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ ப்ளஸ் டே டைமில் போய்ட்டுருக்கும்போது இந்த லைட் கீழே அடித்து எனக்கு அந்த பீம் கிளியராக தெரிஞ்சிச்சு. இத்தனைக்கு நான் வந்து ஹெல்மெட்டில் பிளாக் ஸ்மோக் வைசர் போட்டுருக்கேன். ஸோ அப்படியுமே எனக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட் ரிவர்ஸ் மோடு இருக்குது. ரிவர்ஸ் மோடும் வந்து அமைக்கிட்டு இங்கே ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி அடுத்தது அந்த கண்ட்ரோலில் சொல்லணும்னா ஸ்டெபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி நான் வந்து கார்னர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து இதில் 92 km ஸ்பீட் செக் பண்ணும்போதும் பிரேக் அடிக்கும் போதும் அந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம். வெல் எதெல்லாம் பெட்டராக இருக்குன்னு சொன்னா என்கிட்ட கேட்டேன்னா இந்த சீட் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாங்கிறது என்னோட இது. இன்னொன்று பிரேக் வந்து சில டைமில் வந்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா டக்குன்னு ஸ்லோவாகலை. பட் சில மோட்ஸில் சில டெரைனில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட ஒரு ரைடிங் ஃபீட்பேக். அண்ட் அதர் தென் தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக, ரொம்ப நான் ப்ளஸ் சைஸ் பாடி பட் ஸ்டில் என்னோடய சைட் வியூ லுக் பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ லுக் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த மிரர்ஸ் கூட ரொம்ப ஆன்டி கிளர் மிரர்ஸ் உங்களுக்கு இதில் பை டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இங்கே ஹெட்லைட் சுவிட்சஸ் இங்கே இது இருக்குது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக், ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு BMW கனெக்ட் ஆப் மூலமாக இந்த டிஸ்பிளேயில் நீங்கள் இது பண்ணலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, நேவிகேஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ அது கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு சொல்லி என்னோட இது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அந்த ஆப் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இந்த ஸோ நீங்கள் மொபைல் எடுத்து யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஜாக் டைல்ஸ் இந்த 4 நேவிகேஷன் பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஹேவ் திஸ் இண்டிகேட்டர் அண்ட் ஹார்ன் சுவிட்ச். இந்த வண்டி இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் உங்கள் Pearlvin. Stay tuned with Drivespark Tamil. See you in another video. Bye bye.